எத்தனையோ மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள் தெய்வத்தை பார்த்திருக்கிறார்கள். ரொம்ப கடுமையான தவம், யோகம் எல்லாம் செய்து அவர்கள் சுவாமியை தரிசித்திருக்கிறார்கள். ஆனால் சாதாரணமான நம்மால் அப்படி கஷ்டமான தவம் எல்லாம் செய்ய முடியாதென்பதால் ரொம்ப சுலபமாக காஷ்ட மௌனம் இருக்கலாம். இது கடவுளை வணங்குவதற்கு ஒரு முக்கியமான முறை. சாதாரணமாகவே மௌனம் என்றால் பேசாமல் இருப்பது என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, மனதை எண்ணமற்ற நிலையில் வைத்துக்கொள்ளும் ஒரு செயல்முறைதான் மௌனம். எல்லா புலன்களையும் நம் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு எந்த ஒரு அங்கமும் தானாகவே கூட அசையாமல் இருக்க வேண்டும். மனஸ், வாக்கு, காயம் இப்படி எல்லாம் மௌனமாக இருக்கும்போது நம் ஒவ்வொருவரின் இதயத்தில் இருக்கும் தெய்வீகமான பொறி இயங்க ஆரம்பிக்கும்.